ஹலோ கைஸ், ஜஸ்ட் வந்து நான் உங்கள் வெற்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா May 19, 2026. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது நியூயார்க் செஷனில். பட் எதாக இருந்தாலும் கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் சொல்ல முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா ஏஷியா லோ இருக்குது அண்ட் ஏஷியா செஷன் ஹை இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி. எதிர் சைடு அதை பிரேக் பண்ணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேரோ ரேஞ்ச் சிபிஆர். அண்ட் ஓப்பனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா செஷன் ஓப்பனிங்லேருந்து சிபிஆர் லெவல்ஸ்குள்ளேயே தான் வந்து மூமெண்ட் இருக்குது. ஸோ ஏஷியா ஹை லோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னாலும் சிபிஆர் லெவல்ஸ்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி லண்டன் செஷனும் பார்த்தீங்கன்னா ஏஷியன் செஷனோட ஹை அண்ட் லோக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நியூயார்க் செஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு லிக்விடிட்டி எடுக்கணும். அண்ட் இன்னும் கேண்டில் க்ளோஸ் ஆக இன்னொரு 4 minutes இருக்குது. பார்ப்போம். கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு எந்த சைட் ட்ரேட் எடுக்கலான்றத ஆப்ஷன் செயின் வச்சுட்டு முடிவு பண்ணி எடுப்போம். ஸோ இப்போ வெயிட் பண்ணுவோம், கேண்டில் க்ளோஸ் ஆகட்டும். ஓகே, இன்னொரு 3 minutes இருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷனோட ஓப்பனிங்கோட செகண்ட் கேண்டில். அந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட் கேண்டிலுக்கு ஹைக் மேலே க்ளோஸ் வைக்க முடியல. ப்ராபப்ளி ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த சிபிஆர் லெவல்ஸில் ரிஜெக்ஷன் இருக்குது நேரோ ரேஞ்ச் சிபிஆரில். நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா நியூயார்க் ரேஞ்சோட ஓப்பனிங் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். பட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு டோகேஷனோட லோ தான் இருக்குது. அடுத்த லிக்விடிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 76,200. ஸோ எஸ்டர்டே அந்த லெவலில் இருந்து தான் ஒரு நல்ல இம்பல்ஸ் மூவ் இருக்குது. ஸோ இப்போ இந்த டோக்கே ரேஞ்சை ஸ்வீப் பண்ணி ஒரு நல்ல க்ளோஸ் வச்சுச்சுன்னா நான் என்ட்ரி எடுப்பேன். ஏன்னா டார்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ க்ளோஸ் வைக்கிற கேண்டிலுக்கும் நம்ம டோக்கியோ செஷனோட லோவுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு 60-70 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் டோக்கியோ செஷனை கீழே ஒரு நல்ல க்ளோஸ் வச்சுச்சுன்னா நான் என்ட்ரி எடுப்பேன். இல்லாட்டி ரிவர்சல் என்ட்ரிக்காண்டி வெயிட் பண்ணுவேன். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா டோக்கியோ செஷனோட லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டேயில் எந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ் மூவ் இருந்துச்சோ அதோட லிக்விடிட்டி இருக்குது, அதை எடுக்கல. இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கியோ செஷனுக்கு கீழே ஒரு நல்ல க்ளோஸ் வைக்கணும். பட் இது ஒரு பின்பார் கேண்டில் மாதிரி போகுது. பையிங் ப்ரெஷர் இருக்குது. இன்னொரு 50 seconds இருக்குது. அந்த க்ளோஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். நான் ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் எடுப்பேன். அப்படி இல்லாட்டி நான் ரிவர்சல் செட்டப்காண்டி வெயிட் பண்ணிட்டு ஒரு ரிவர்சல் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு 110 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் செட்டப் கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் டார்கெட் செட் பண்ணியிருக்கேன். சிபிஆர் லெவல்ஸ்க்கு மேலே ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மல்டிபிள் ரிஜெக்ஷன் இருக்குது. ஓஐ டேட்டாவும் பார்த்தீங்கன்னா 77,000 வந்து ஹையஸ்ட் ஓஐயாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக 77,000 வரைக்கும் போகும். பட் ஓஐ டேட்டா மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ என்ட்ரி எடுத்திருக்கேன். இன்கேஸ் ஓடையில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 76,888 ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி ஓஐ டேட்டா சஜஸ்ட் பண்ணுச்சுன்னா நான் ஒரு 50-60 பாயிண்ட்ஸில் அங்கே வந்து நான் என்ட்ரி வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், அரௌண்ட் ஒரு $51 வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. அதனால் நான் ஓவரால் ப்ராஃபிட் இங்கே நான் க்ளோஸ் பண்ணுறேன். சிபிஆர் லெவல்ஸ்க்கு மேலே ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அடுத்த என்ட்ரி நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி இதோட நான் ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே கைஸ், ஆர்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. அரௌண்ட் லைக் $44.30 28 கிட்ட ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ நம்ம டெல்டா எக்ஸ்சேஞ்சை லாகின் பண்ணி ட்ரான்சாக்ஷன் லாக் பார்க்கலாம். ஸோ ஆர்டர் எப்படி பிளேஸ் ஆகிருக்கு என்ன ஏதுன்றதை பார்ப்போம். நம்ம அக்கௌண்ட் லாகின் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 57,980 rupees. ஸோ இப்போ ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 60,380 rupees. ஸோ
ஸோ இன்றைக்கான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3780 rupees. ஸோ நம்மளோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1390 rupees. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2390 rupees எனக்கு ப்ராஃபிட்டு. ஸோ ட்ரான்சாக்ஷன் லாஸ் ஓகே 980. ஸோ பார்த்தீங்கன்னா 400.80. டேக் ப்ராஃபிட் வந்து 953 தான் வச்சுருந்தேன். பட் அந்த மல்டிபிள் ரிஜெக்ஷன்றதுனால நான் 44 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அரௌண்டு பார்த்தீங்கன்னா $16.30 பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எடுத்துட்டாங்க. ஸோ $44.50 வந்து எனக்கு ப்ராஃபிட்டு. ஸோ கேபிட்டல் ஓவராலாக நம்ம பார்த்தீங்கன்னா 40,000 வந்து 60,000 க்ரோ ஆயிருக்கு. ஓவராலாக 20,380 rupees க்ரோ ஆயிருக்கு. இன்னும் நம்மளுக்கு 80,000க்கு என்னோட 20,000 தான் நம்மளுக்கு பேலன்ஸ். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தில் அப்ராக்சிமேட்டாக இன்னும் ஒரு வீக் இருக்குது. அதுவும் இன்னொரு 3 days, இன்னைக்கு சேர்த்து ஒரு 3 days இருக்குது, ட்ரேடிங் டேஸ். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லாக கேபிட்டலில் டபுள் பண்ணிடுவோம். இந்த மந்தோட கோலை அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு மந்த்து கேபிட்டலில் டபுள் பண்ணிட்டே போனோம்னா என்னோட கோலான அந்த 1 crore ரீச் பண்ணிடலாம். ஸோ கண்டினியூஸாக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ கைஸ்.